பச்சை பசேல்னு இருக்கிற இந்த செடிகளுக்கு மேலே முத்துக்களை தூவி விட்ட மாதிரி நாங்கள் டெய்லி காலையிலே தண்ணி அடித்து அப்படியே விட்டுட்டோன்னு வைங்க. அதை பார்த்தாலே நமக்கு ஒரு புத்துணர்ச்சி தாங்க. பாருங்கள், பாவக்காய் எவ்வளோ அழகாக காய்ச்சிருக்குன்னு. இந்த மாதிரி மொட்டு நீளமாக அந்த காம்பு அப்படி வந்துச்சுன்னா காய் பிடிக்காதுங்க. காய் பிடிக்கணும்னா ஃபஸ்ட்டே காய் வந்து அப்புறம்தான் நமக்கு பாகக்காக கீழே வந்து பூ வந்து விரியும். இது இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து தோட்டப்பயிறு பூ தாங்க. இப்போ தான் தோட்டப்பயிறு வந்து நமக்கு காய்க்க ஆரம்பிச்சிருக்கு. இங்கே பாருங்கள், இதான் ஃபஸ்ட்டு காய்ங்க. நாங்கள் அழகாக பந்தல்லாம் போட்டு வச்சுருக்கோம். நீங்கள் பார்க்கணுன்னு கேட்டிங்கன்னா பந்தலை நாங்கள் அடுத்த வீடியோவில் நாங்கள் அப்லோட் பண்ணலாம். அந்த சூப்பராக காய்ச்சிருக்குங்க. நம்ம காய்க்கிறத பார்த்தாலே நம்ம விளைய வச்சுறதுக்கு நமக்கு அப்போ தாங்க ஒரு சந்தோஷமே கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இது கோவக்காங்க. நாங்கள் முன்னாடி மாதுளை செடிக்கு மேலே ரொம்ப படர்ந்து மாதுளை செடி வளராதனால இப்போ தனியாட்டு மாதுளை செடி எல்லாம்